அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஜனநாயக படப்பிடிப்பு முடிஞ்சது. இப்போ முழு நேர அரசியல் களத்தில் வந்துட்டாங்க. மே மாதம் நாங்கள், ஜூன் மாதம் நாங்கள், இப்போ ஜூலையில் தான் முழு நேர அரசியலுக்கு வர்றாரு. இந்த தேர்தல் அரசியல்னு சொல்லி வந்துட்டதுன்னா முழுக்க களத்தில் நின்று தான் ஆகணும். இப்போ அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இப்போ மக்கள் பிரச்சனைக்காக ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து போராடுறாங்க இல்லையா? அதிமுக ஆளுங்கட்சி இருந்தால் திமுக வந்து போராடுறாங்க, திமுக ஆளுங்கட்சி இருந்தால் அதிமுக போராடுறாங்க. இப்படி மக்கள் பிரச்சனைகள் வந்து கூர்ந்து கவனித்து தான் இன்றைக்கி வந்து அதிமுக திமுக அப்படி ரெண்டு கட்சியுமே வந்து இன்றைக்கி மாறி மாறி ஆட்சி அமைக்கிறாங்க. அதே மாதிரி தான் நடிகர் விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மக்களுடைய பிரச்சனைகள் வந்து முதல்ல கவனம் செலுத்தணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. தொகுதிக்கு 3 பேரை தேர்ந்தெடுக்கிறாராம்மா. அந்த 3 பேரை எதுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, மக்களுக்கு அறிந்த முகங்களாக 3 பேரை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு ஆளை மட்டும்தான் அங்கே வேட்பாளராக நிறுத்த முடிவு பண்ணியிருக்காங்களாம்மா. அந்த வேட்பாளர் அந்த தொகுதியினுடைய வேட்பாளர் வந்து மக்கள்கிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை பூராத்தையுமே வந்து சேகரிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பாக இருக்குதான். அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்க ஃபாலோவர்ஸை வந்து இப்போ பூரா ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா விஜய் தான் ஒரு முகம், வேறு முகங்கள் யாருமே வந்து கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முகம்தான், அதுவும் வந்து விஜயோட முகம்தான். வேறு முகங்களாக வந்து அறியப்பட்ட முகங்கள்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஆதவ் அர்ஜுன், ஸ்ரீ ஆனந்த், இந்த 2 பேர் தான் நமக்கு வந்து தெரியுது. மற்றபடி தெரிந்த முகங்கள் யாருமே இல்லை. இப்போ விஜய் வந்து முதல்ல கட்சி ஆரம்பித்து நீங்கள் தேர்தல் களத்தில் வர்றாரு அப்படிங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், மக்கள்கிட்ட வந்து எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு எப்படி வருது அப்படின்னா, அவங்களுடைய ரசிகர் மூலியமாக தான் அந்த எதிர்பார்ப்புகள் வந்து வருது. இப்போவுமே வந்து ஏற்கனவே வந்து விஜய் மக்கள் இயக்கம் சொல்லி இருந்தது. இப்போ அவங்க பூராமே வந்து தொண்டர்களாக மாறி இருக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்தந்த தொகுதிக்கான பிரச்சனைகளை கையில் எடுத்து நீங்கள் வந்து மக்களுக்காக இருக்கணும், மக்களோட மக்களாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் விஜய் அவர் வந்து சொல்லியிருக்காராமா. இப்போ எல்லோரும் சொன்னாங்க விஜய் வந்து இந்த கட்சியோட கூட்டணி வந்துடும், அந்த கட்சியோட கூட்டணி வந்துடும் அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அமித்ஷா வந்தால் எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சிருவார், நைனா நாகேந்திரன் வேறு விஜய் வந்து கூப்பிட்றாரு, எடப்பாடி பழனிசாமியோட விஜய் வந்து கூப்பிட்றாரு இப்படிலாம் பேசியிருந்தாலும் முதல்ல வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதுனால விஜய் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கண்டிப்பாக தனித்து தான் போட்டிடுவார். கூட்டணி போடுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. இப்போ இங்கே கூட்டணி போட்டோம் அப்படின்னா 10ஓடு 11 நம்ம போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிறத விஜய் தெளிவாக வந்து இருக்கிறாப்புல. இப்போ கட்டமைப்புகளை வலுப்படுத்துகிற வேலையில் தான் அவர் வந்து இறங்கியிருக்கிறார். ஜூலை மாதம் அவர் முழு நேர அரசியலாக தமிழ்நாடு முழுவதுமே வந்து ஒரு சுற்றுப்பயணம் போகிறதா ஒரு தகவல் இருக்கு இல்லையா? அப்போ வந்து முதல்ல வந்து கட்டமைப்பை நம்ம வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு கட்சி வந்து கட்டமைப்பு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது எலெக்ஷன்லேயே வந்து போட்டி போட முடியும். ஏன்னா கட்டமைப்பு இல்லாமல் போய் ஒரு இடத்துல நீங்கள் வந்து இப்போ தேர்தலில் சந்திச்சிங்க அப்படின்னா பூத் கமிட்டி இருக்காது. அந்த வாக்களிக்கிறவங்களை கொண்டாந்து பூத்தில் வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது. யாரோ வந்தாங்க, ஓட்டு போட்டாங்க, போனாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துடும். ஆனால் பூத் கமிட்டி வந்து இப்போ அமைச்சே ஆகணும், கட்டமைப்புகளை வந்து உருவாக்கி ஆகணும் அப்படிங்கிறதுல தான் அந்த அந்த கட்டமைப்புகள் பூத் கமிட்டி ஒவ்வொரு இடங்களையும் அமைக்கிறதுக்கு ஒரு 3 வார காலம் வந்து கொடுத்துருக்காங்களாமா. அதனால் அந்த 3 வாரத்துக்குள்ளே அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த கட்டமைப்பை வந்து உருவாக்கி என்னென்ன இதுக்கு வந்து ஒரு பதவிகள் போட முடியுமோ அதுக்கெலாம் போட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதுக்கடுத்து அந்த பூத் கமிட்டியை உருவாக்குற வேலைகளையும் வந்து இறங்கியிருக்கிறாங்க. இப்போ அதிமுக திமுக 2 பேர் இருக்காங்கன்னா அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதி, தேர்தல் அறிக்கைன்னு சொல்லி வெளியிடுவாங்க இல்லையா? அந்த தேர்தல் வாக்குறுதிகளை வந்து தமிழக வெற்றி கழகம் எப்படி கையாள போகிறாங்க அப்படின்னா, மாவட்டம் வாரியாக இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை முதல்ல கையில் எடுக்க போகிறாங்க. பொதுவான பிரச்சனைகள், கல்வி, மருத்துவம், சுகாதாரம், இதெல்லாம் வந்து பொதுவாக நம்ம பேசினாலும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து தான் அதைத்தான் வந்து தேர்தல் அறிக்கையாக வெளியிட போகிறாங்களாமா. முதல்ல விஜய் வந்து களத்துக்குள்ளே இறங்குறாரு அப்படின்னா தன்னுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்துறதுல அவர் வந்து முனைப்பாக இருப்பார். ஏன்னா நம்ம அரசியல்னு சொல்லி வந்துட்டோம். அந்த தேர்தல் அரசியலில் நம்ம களத்துக்குள்ளே நின்று நம்ம இருக்கும்போது நம்ம வந்து வேறு விதமாக வந்து நம்ம ரசிகர்களை கொண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் வந்து உறுதியாக இருக்கார். அந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்க பெரும்பாலோர் வந்து இன்றைக்கி வந்து தொண்டர்களாக இருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து அந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா கட்சியிலையும் வந்து விஜய்க்கு வந்து ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா? எல்லாருமே வந்து தொண்டர்களாகவும் வந்து மாறி இருக்க மாட்டாங்க.
ஆனால் இளைஞர்கள் மத்தியில் ஒரு செல்வாக்குள்ள ஒரு தலைவராக நடிகர் விஜய் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. கோயம்புத்தூரில் கூட சமீபத்தில் அவர் பூத் கமிட்டி கருத்தரங்கு 2 நாள் நடத்திருந்தார். அப்போலாம் பார்க்கும்போது ரோட் ஷோலாம் நடத்துனாங்க. இளைஞர்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க நடிகர் விஜயை. அப்போ அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அரசியலை கொண்டு போகணுங்கிறதுனால தான் விஜய் அவர்கள் வந்து ஜூலை மாதம் முழு நேர சுற்றுப்பயணமாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போகிறார். நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு 6 பேர் சேர்ந்துருக்காங்க. முன்னாள் எம்எல்ஏக்களாக இருந்த ராஜலட்சுமி, ஸ்ரீதர் இவங்கெல்லாம் இன்றைக்கி கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் 91, 96 அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுகனுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதுக்கடுத்து நீதிபதி இணைஞ்சிருக்காங்க. ஒரு IAS அதிகாரி இணைஞ்சிருக்கிறாங்க. ஒரு கல்வியினுடைய தாளர் இணைஞ்சிருக்கிறாங்க. விஜயனுடைய எதிர்பார்ப்பு ஒன்று தான். இந்த முறை நம்ம எக்காரணம் கொண்டும் கூட்டணி வைக்கக்கூடாது. தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும். அந்த பலம் என்ன அப்படிங்கிறது விஜய்க்கு நல்லாவே தெரியும். இப்போ ரசிகர்கள் இன்றைக்கி தொண்டர்களாக மாறி இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எதிர்பார்ப்பை அவர் எப்படி பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். மக்கள் விஜய் மீது வைத்திருக்க அந்த எதிர்பார்ப்பை எப்படி விஜய் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம எல்லோரும் பார்க்க வேண்டியது. ஆனால் விஜயினுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது இப்போ அதிமுக திமுக 2 கட்சிகளுக்குமான கட்டமைப்பு மாதிரி அதுவும் தனியாக கிராமங்கள் தோறும் உருவாயிருச்சு. அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியும் தனியாக ஒரு கட்டமைப்பை வச்சு அவங்க நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்றாங்க. ஆனால் விஜயினுடைய அரசியல் தாக்கம் யாரை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னா அதிமுகவை ரொம்ப பாதிக்கும். அதிமுகவுக்கு தான் மிகப்பெரிய அடி விழுகும். ஏன்னா இன்றைக்கி அதிமுக இன்றைக்கி பிளவாக இருக்குது. இந்த பிளவில் யார் பக்கம் போகிறது அப்படிங்கிறதுல ஒரு அந்த கன்ஃபியூஷன்லேயே என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி இளைஞர்கள்லாம் விஜயை நோக்கி போகிறாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதிமுகனுடைய வாக்கு சதவீதம் சரிவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஜூலை மாதம் அவர் முன்னெடுக்க போகிற அந்த அரசியல் சுற்றுப்பயணம் தான் மக்கள் எதிர்பார்ப்பை எப்படி பூர்த்தி செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. தமிழகத்தை பொறுத்தளவில் விஜய் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது முடிவாயிருச்சு. அவருடைய அரசியலை நம்ம போக போக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.